ஓம் மகா கணபதியை போற்றி. ஓம் சரணபவ. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற 4வது படை வீடு சுவாமிமலை பாடல் எண் 26 அந்த திருப்புகழை பார்க்கலாம். பாடல் முதல்ல பாடம் கேளுங்க. காமியத்தில் அழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கடிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. ஏரகம்னா சுவாமிமலை. அந்த இடத்துலதான் பிரணவத்தின் பொருள் தெரியல என்ற பிரம்மனை சிறையில் அடைத்தார். படைப்பு தொழில் புரிந்தார் முருகக் கடவுள். நமக்கு எல்லாருக்கும் குரு கிட்ட சிஷ்யன் எப்படி இருக்குன்றது காண்பிக்கிறதுக்காக எல்லாம் அறிந்த சிவபெருமானே தனது மகனாகிய முருகன் கிட்ட சிஷ்யனா இருந்து பிரணவத்தின் பொருளை ஓத காது குளிர கேட்டு மகிழ்ந்தார். உலகத்துக்கே குருவானவர் ஆதிகுரு மௌனகுரு அப்பா சிவபெருமான். அவருக்கே குருவா இருந்து போதித்தனால சுவாமிக்கே நாதன் ஆகிய சுவாமிநாதன் ஆகிய மலையின் பேர் சுவாமிமலை. அதுதான் திருவேரகம் சுவாமிமலை 4வது படை வீடு. இப்ப பாடலுக்குள்ள அர்த்தத்துக்குள்ள போலாம். நம்ம காமியத்தில் அழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே. காலர்னா யமன். யமன் மாட்டி 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 நம்ம மடிஞ்சினே இருக்க கூடாது. எப்ப அது நடக்கும்? காமியத்தில் அழுந்தி இளையாதே. ஒரு தேவைக்காம நம்ம பூஜை புனஸ்காரம் செய்யறோம். நமக்கு வீடு வேணும், பசங்க நல்லா படிக்கணும், இல்லை நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை வேணும், இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்காக நம்ம பூஜை செய்துனே இருக்கணும். அந்த பூஜை செய்ய செய்ய அவரு அதை நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளா வந்துட்டே இருக்கு, ஆசை பெருகிக்கினே இருக்கு. ஆகையினால் நமக்கு பிறவைகள் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. ஆகவே நமக்கு நிறைய நிறைய தடவை யமங்கிட்ட மாட்டிக்கிறோம். அதுதான் காலர் கை படிந்து மடியாதே. ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓம் 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 என்ற பிரணவ மந்திரத்துல நமக்கு அளவு கடந்த பாசம் வேணும், அளவு கடந்த அன்பு வேணும். அது சொல்லிண்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஓவியம். ஓவியம்னா சித்திரம். சித்திரத்தில் இருக்கிற ஒரு படம், அந்த படம் இருக்க அது அசையுமா? அசையாது. அந்த அசையாத நிலைக்கு நம்மளை கொண்டு போவார். அதாவது யோக நிலைக்கு கொண்டு போவார். நம்மள படிப்படியா படிப்படியா எடுத்துட்டு போய் ஓம் சொல்ல 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 படிப்படியா ஒவ்வொரு நிலையா கடந்து கடந்து நம்மள கடைசியா மௌன நிலைக்கு கொண்டு போவார். மௌன நிலையிலிருந்து நம்மள அவர் ஆட்கொள்வார். அதுதான் ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. தூமமை கடிந்த சுகலீலா. சுகலீலா சுகமான லீலைகள் புரியக்கூடியவர். அவர் உடம்பிலிருந்து நறுமணங்கள் வீசக்கூடியது. அது எது வீசுது? நமக்கு மக்களாகிய நமக்கு நம்மளுடைய துன்பங்களை போக்குவதற்கு அவர் அந்த மாதிரி லீலைகளை புரிஞ்சுட்டு இருக்கார். தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா. சூரன் சூரபத்மனை அவர் வென்றார், கதிர்வேலவன். ஏமவர் புயர்ந்த மயில் வீரா. வெற்பன மலை. ஏம வெற்பன பொன்னாளாக செய்யப்பட்ட மலை, அதாவது பொன்மலை, அதாவது மேருமலை, மகாமேரு, பெரிய மலை. அந்த மாதிரி அவருடைய மயில் வாகனம் உயர்ந்து இருக்கு. அதுல வருகின்ற வீரன் மயில் வீரன். ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. திருவேரகத்தில் இருந்து எங்களை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும், எங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் முருகக் கடவுளே, சுவாமிநாதனே. திருவேரகத்தில் இருந்து சுவாமி மலையிலிருந்து எங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சுவாமிநாதா, எங்களது துன்பங்களை போக்கி அருளக்கூடிய நறுமணம் உங்க உடம்பிலிருந்து எங்களுக்கு வீசிக்கொண்டிருக்கின்ற சுவாமிநாதா, சூரனை வென்ற சுவாமிநாதா, எங்களை நீங்க கூடவே இருந்து ஓம் சொல்லி சொல்லி பிரணவத்தை சொல்லி சொல்லி எங்களை தங்களோட திருவடிகளை சேர்த்துக்கணும். அதுக்கு உரிய மௌன நிலையை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலமா வேண்டுகிறார். அருணகிரிநாதருக்கு இது எல்லாமே கிடைச்சதுதான். இதெல்லாம் எதுக்கு வேண்டுகிறார்? நமக்காக வேண்டியிருக்கார். இந்த பாடல் நம்ம சொல்ல 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 நம்ம படிப்படியா படிப்படியா இந்த பற்றுலாம் அற்று ஒரு லெவலுக்கு மாறி 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 போயிட்டு அவர்கிட்ட சேரலாம், மௌன நிலைக்கு சேரலாம். ஆகவே இந்த பாடல் ரொம்ப சிறந்த பாடல், நமக்கு வாழ்க்கைக்கு உகந்த பாடல். பாடுங்க, பார்த்து கூட படிங்க, ரொம்ப நல்லது. மறுபடியும் பாடல பாடுற கேளுங்க. காமியத்தில் அழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கனிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே. சுவாமி மலையில் குடிகொண்டிருக்கும் ஏரகத்து பெருமாளே, சுவாமிநாதனே, சுப்பிரமணிய சுவாமிகளே போற்றி போற்றி போற்றி.